எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயண நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. கடந்த 10 வருட வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய இந்த யூடியூப் பயணத்துல நாம இன்னைக்கு தொற்றிருக்கிற மிகப்பெரிய ஒரு மைல்கல் 3 லட்சம் சப்ஸ்கிரைபரை எட்டியிருக்கோம். இது சாதாரண விஷயம் கிடையாது. தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகம் இங்க 1 கோடி 3 லட்சம் சொந்தங்கள் இருக்கிறாங்கன்றது மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாகத்தான் எப்பொழுதுமே விமலோர்வன் பார்ப்பேன். ஏன்னா இந்த கடந்த 10 வருடங்கள்ல நாம எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம், இன்னமும் சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். எவ்வளவு சூழல்களை தாங்கி இருக்கோம், எவ்வளவு மன உளைச்சல்களை பாத்தீங்கன்னா பார்த்திருக்கோம், எவ்வளவு தூரம் மன ரீதியான விஷயங்கள் எல்லாம் இந்த 10 வருடத்துல பார்த்திருக்க. அதை தாண்டி பல இன்பங்கள், பல துன்பங்கள், பல விஷயங்களை நாம கடந்த 10 வருட பயணத்துல நம்ம பார்த்துட்டோம். இந்த சேனலுடைய ஆரம்ப புள்ளி என்ன அப்படின்னா, முடிந்த அளவுக்கு 10,000 வன்னியர்களாவது நாம யூடியூப்ல ஒன்று சேர்த்து நம்மளால முடிஞ்ச ஒரு விழிப்புணர்வை இந்த சமூகத்துக்குள்ள விதைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் நாம இந்த சேனலை ஆரம்பிச்சோம். இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் இன்னொன்று, நாம அதை ஏற்கனவே பேசியிருக்கோம். அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல தான் நம்ம இப்படி ஆரம்பிச்சோம். நான் எப்பொழுதுமே நினைச்சு பார்த்தது கிடையாது. 10,000 வன்னியர்கள் அப்படின்றது 2014 அந்த காலகட்டத்துல மிகப்பெரிய ஒரு விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு அது சர்வசாதாரணமா நினைக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக சோசியல் மீடியா உலகமா மாறிடுச்சு. ஆனா 2014 இது யூடியூப்போ இல்ல சோசியல் மீடியாவோ அவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் வளரும் அப்படின்ற யாருக்குமே எந்த உணர்வும் கிடையாது, எந்த நம்பிக்கையும் கிடையாது. ஆனா நாம எடுத்துக்கிட்ட இந்த வேலையில அன்றிலிருந்து இன்றைய வரைக்கும் நம்ம தொடர்ச்சியா பயணப்பட்டு இருக்கோம். இந்த பெரும் பயணத்துல நாம எட்டிருக்கிற மிகப்பெரிய மைல்கல் தான் 3 லட்சம் சொந்தங்கள். 10,000 வன்னியர்களை நம்ம ஒன்று சேர்த்துறணும் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட இந்த விஷயம் 3 லட்சம் வன்னியர்களை ஒன்று சேர்த்திருக்கிறோம். இந்த ஒன்று கூடல்ல பல விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். சமூகம் சார்ந்த வரலாறுகள், சமூகம் சார்ந்த கல்வி, வேலை வாய்ப்பு மற்றும் இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற கலப்பு திருமண பிரச்சனைகள், திருமண பிரச்சனைகள், இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற குலதெய்வ வழிபாடுகள், இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற கலாச்சாரம், பண்பாடு விஷயங்கள், இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற அரசியல் விஷயங்களை நம்ம தொடர்ச்சியா கடந்த 1 வருடமா அதிகபட்ச காணொலிகளா பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா அரசியல் விழிப்புணர்வும் இந்த சமூகத்துக்குள்ள வேணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் நம்ம தொடர்ச்சியா இது போன்ற விஷயங்களை பேசிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கோம். இது கண்டிப்பாக தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எவ்வளவு சூழல்களை நான் தாண்டிட்டேன், எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டிட்டேன், எவ்வளவு தூரம் மன உளைச்சல்களை தாண்டிட்டேன், எவ்வளவு சந்தோஷங்களை தாண்டிட்டேன். அதே போல இந்த சமூகத்துக்குள்ள இருந்து பல பெரியவங்கள்லாம் எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்காங்க, பல அண்ணன் தம்பிங்க கிடைச்சிருக்கிறாங்க, மாமா மச்சான் கிடைச்சிருக்கிறாங்க. எவ்வளவு விஷயங்களை இந்த சமூகம் எனக்கு கொடுத்திருக்கு. நான் திரும்ப அந்த சமூகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. கண்டிப்பாக இந்த பயணத்துல நம்ம தொடர்ந்து பயணிப்போம். எனக்கும் பெரிய ஆசைதான். பல வன்னியர்கள் நினைக்கிறாங்க, பல வன்னியர்களை கூப்பிட்டு வச்சு நீங்க பல டிபேட்டுகளை செய்யணும், பல உரையாடல்களை இந்த சமூகத்துக்குள்ள பேசணும், பல விஷயங்களை முன்னெடுக்கணும் அப்படின்னு பல வன்னியர்கள் தொடர்ச்சியா என்கிட்ட கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கும் பார்த்தீங்கன்னா ஆசைதான். ஆனா அதற்கான போதிய சூழலும் பொருளாதாரமும் நமக்கு சரியான முறையில வாய்ப்பா அமையாம இருக்கிறதுனாலதான் நம்ம தொடர்ச்சியா மீண்டும் மீண்டும் இப்படியே தனி ஒரு மரமாகவே நம்ம பயணப்பட்டு இருக்கோம். கண்டிப்பா காலம் மாறும், காட்சிகள் மாறும். ஒரு நாள் நீங்க எதிர்பார்க்கிற அனைத்து விஷயங்களையுமே விமலோர்வன் கண்டிப்பாக பூர்த்தி செய்வேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த பயணத்துல நானும் பயணப்படுறேன், நீங்களும் பயணப்படுங்க, ஒன்று சேர்ந்து பயணிப்போம். கண்டிப்பாக இது மாபெரும் மைல்கல். இதுல நாம எவ்வளவு விஷயங்களை பேசலாம். ஆனா ரொம்ப சிம்பிளா முடிச்சுக்கிறேன். அனைத்து வன்னியகுல சத்திரிய சொந்தங்களுக்குமே என் மனமார்ந்த நன்றிகளை நான் உறுத்தாக்கிக்க விரும்புறேன். அதே போல நம்மளுடைய சேனல்ல கடந்த 2 வருடங்களாக ஸ்பான்சர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருக்கோம். அதுல இதுவரைக்குமே நமக்கு அனுப்பியிருக்கிற அனைத்து வன்னியகுல சத்திரியர்களுக்கும் என் சிறந்தார்ந்த நன்றிகளை நான் சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா நீங்க தொடர்ச்சியா எனக்கு நீங்க மாதம் அனுப்பலனா கூட எப்பயாவது ஒரு முறை அனுப்பியிருக்கீங்க. உங்களுக்கு நான் நன்றியை உறுதியாக்க விரும்புறேன். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா, நீங்க கொடுத்த ஒவ்வொரு ஸ்பான்சர்ஷிப்பும் நான் இந்த சமூகத்துக்குள்ள தொடர்ச்சியா பயணப்படுறதுக்கு உதவி இருக்கு. அதை நான் என்னாலைக்கு மறக்க மாட்டேன். நீங்க கொடுத்திருக்கிற அனைத்து விஷயங்களுக்கும் கண்டிப்பாக இந்த சமூகம் பல விஷயங்களை
அடுதலைமுறைக்கு விதைக்க நான் ஒரு பெரும் காரணமா எப்பொழுதுமே இருப்பேன் அப்படின்னும் ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய சொந்தங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்க விரும்புறேன். எனக்கு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, இந்த ஸ்பான்சர்ஷிப்பை கேட்க விட்டுறலாம் அப்படின்ற எண்ணமும் ஓடிட்டே இருக்கு. ஏன்னா அதில் நம்ம தொடர்ச்சியா கேட்கப்படும் பொழுது பல வன்னியர்கள் நினைச்சுக்கிறாங்க விமலவர்மனுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூபாய் கொடுத்தா கூட மாசம் விமலுக்கு எவ்வளவு தூரம் இருக்கும் போலக்கு அப்படின்னு அவங்கவுங்களும் ஒரு யோகத்துல நினைச்சுக்கிறாங்க. அப்படியாப்பட்ட எந்த சூழலும் கிடையாது. அதை நான் நிறுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் மனசுக்கு சங்கடமா இருக்கு. பல சூழல்கள், பல பிரச்சனைகள், எல்லா விஷயங்களும் நாம பயணப்பட்டு தான் வந்தாகணும். ஆனா எதையுமே பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ளாமல் பல வன்னியர்களும் விமல்வர்மன் மேல பல சகதிகளை வீசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி பல வன்னிய உணர்வாளர்கள், பல வன்னிய சொந்தங்கள் என் மேல அதீத பற்றும் அதீத அன்பும் வச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கும் நம்மளை விமர்சனம் பண்ற அனைவருக்குமே என் மனமார்ந்த நன்றிகளை இந்த காணொளி மூலமாக உரித்தாக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குலம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும். அடுத்த ஒரு நல்ல காணொளியில உங்களை நான் சந்திக்கிறேன். பள்ளி பையன்